அந்தந்த நூலகங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா, மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டிருக்கிறதா, மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா, அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறதா என்பதை நேரடியாக அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கை பழமை வாய்ந்த ஒரு பள்ளியாகவும் ஒரு புகழ்மிக்க மாணவர்களை உருவாக்கிய ஒரு பள்ளியாகவும் ஒரு பள்ளி திகழ்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழு தலைவர் தி வேல்முருகன் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு அரசு திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு பயணத்தின் போது காரைக்குடியில் அரசு உறுதிமொழியின் அடிப்படையில் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு சட்ட கல்லூரி பணிகள் தரமான முறையில் நடைபெறுகிறதா என்பதை குழுவினர் ஆய்வு செய்தனர். இது படைகளுக்கான பயிற்சி அளிப்பதற்கு ஒரு இடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் இது காரணம். இதை குறித்த கருத்தை நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இதை குறித்த கருத்தை இயக்கம் ஒன்றை நடத்தி அதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து இதற்கான உரிய ஒரு அழுத்தத்தையும் நாங்கள் தந்தோம். அந்த வகையில் சேதுபதி மன்னர் பாரிஸ் குடும்பத்திலிருந்து இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் கையொப்பமிட்டு இதை அறிவிப்பாக வெளியிட்ட பிறகு கூட என்னை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள் தமிழ் முருகானந்தத்தோடு. அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை தமிழ்நாடு அரசு உரிமை குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் மாண்புமிகு மாங்குடி 26/10/2025 முடிச்சு கோட்டை புதுமையாக்கப்பட கொஞ்சம் முன்ன பண்ணாங்களா முடிச்சு டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் 26/10/2025 முடிச்சு கோட்டை புதுமையாக்கப்பட கொஞ்சம் முன்ன பண்ணாங்களா 20 வந்து நான் சட்டமன்றத்தில் பொதுவாத்தில் பேசும்போது பழமை மாறாமல் இந்த கோட்டைகள் புனரமைக்கப்படணும். அது போன்று அவருக்கு முழு திருவுருவச் சிலை வைக்கணும் அப்படின்னு. மேலும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தாரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நன்மைப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறெடுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழு தலைவர் தி வேல்முருகன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டார். அரசு எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா? நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற பேரவையினுடைய உறுதிமொழி குழு அப்படின்ற ஒரு கமிட்டி வந்துருக்காங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாங்க. நம்ம கமிட்டி நம்பர்ஸ் 5 எம்எல்ஏக்கு வந்துருக்கிறோம். அடிஷனல்
நீங்க பெண்கள் நம்ம ராமநாதபுரம் ஒரு பின்னங்கி மாவட்டம். அந்த ஆய்வு பயணத்தின் போது அங்கு இயங்கி வரும் அரசு மகளிர் கலை கல்லூரியில் ஏராளமான புதர்கள் மண்டி கிடப்பதாகவும் சுகாதார சீர்கேடுகள் மிகுந்திருப்பதாகவும் குழுவுக்கு பொதுமக்களிடமிருந்து ஏராளமான புகார்கள் வந்ததை அடுத்து குழுவின் பயண திட்டத்தில் கல்லூரி ஆய்வு இடம்பெறாத போதும் அதனை நேரில் பார்வையிட்டு அங்கு பயிலும் மாணவிகளிடம் அங்குள்ள வசதி குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்ததோடு கல்லூரி வளாகத்தை சுத்தமாகவும் பாதுகாக்கவும் பராமரிக்க அறிவுறுத்தினார். இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இன்னும் இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தா நம்ம படிப்பு இருக்கு சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க எல்லாத்தையும் பிஜி ஹாஸ்டல் பிஜி மற்றபடி தண்ணி எதுவும் இருக்கா? வைரஸ் பாதுகாப்பா நல்லா இருக்கா? எல்லா கோர்ஸுமே ஃபுல் ஆயிட்டுங்களா? இல்ல சார், 1-2 தான் இடம் இருக்கும். அது அந்த ஃபீஸ் வாங்கிட்டு அது நாங்கள் ஜிடிபி வச்சிடலாம் சார். அதுல குப்பையில வேற சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இடம் இருக்கா? மேலும் பரமக்குடியில் உள்ள ராஜா சேதுபதி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களிடம் குடிநீர், கழிவறை உள்ளிட்டவை சுத்தமாக இருக்கிறதா என்பதை கேட்டறிந்தார். குடிக்க தண்ணி இருக்கா? இருக்கா? சுத்தமா இருக்கா? தண்ணிலாம் இருக்கா? இருக்கு. நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 6ஆவதுப்பா. இது அரசு கொடுத்த சீருடையா? நீங்க உங்களை ஜீஸ் பாருங்க, இந்த சீருடையா? அரசு தான் இந்த